இங்க இவங்க 2 பேருமே அமெரிக்கா கிளம்புறாங்க. ஆனா போகும்போது இந்த குழந்தையும் கூப்பிடுறாங்க. ஆனா இந்த குழந்தை இவங்கள விட்டு வரவே மாட்டா. ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறா. அவங்களுமே நான் பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்க. பட் இவங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே திட்டி விட்டுட்டு அந்த குழந்தைய வலுக்கட்டாம கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்ததுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனா போற வழியில அவங்களையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே போயிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. திடீர்னு இந்த விஷயம் இந்த அம்மாக்கும் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. அப்பதான் அந்த டாக்டர் இந்த குழந்தை அழக்கூடாதுன்னு எவ்வளவு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த பேரண்ட்ஸ் ஒழுங்கா கூட பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டி விட்டுறாங்க. சோ இவங்களுக்கு கோவம் வந்து அவங்க கிட்ட போயிட்டு இந்த குழந்தை ஃபிக்ஸ் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதையும் மீறி நீங்க அமெரிக்கா போறீங்கன்னா உங்களுக்கு குழந்தைய விட அமெரிக்கா தான் ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப இருக்க பசங்கலாம் பணம் தான் முக்கியம்னு வெளிநாடு போயிடுறீங்க. ஆனா இங்க இருக்க அப்பா அம்மா பத்தியும் குழந்தைங்களை பத்தி கவலையே படுறதில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த 5 வருஷத்துல இது வரைக்கும் ஒரு தடவையாச்சும் உங்க அப்பா அம்மாவை பார்த்துருப்பீங்களா, அட்லீஸ்ட் காலாச்சும் பண்ணிருப்பீங்களான்னு கேட்கறாங்க. பெத்தவங்கன்னா கோவப்படதான் செய்வாங்க. ஆனா உங்க மேல 2 பேர் வீட்லயுமே ரொம்ப பாசமா இருக்காங்க. அது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையே சொல்லிட்டு கேட்கறாங்க. சோ இப்பதான் இவங்களுக்கு நம்ம மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உணர்றாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. தென் இவங்க 2 பேருமே இந்த குழந்தைய பாசமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு இவங்க மேல லவ் வர ஆரம்பிக்குது. சோ இப்போ இந்த குழந்தை இவங்க கூட தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல போய் படுத்துக்குது. அதை பார்த்ததுமே இவங்க இனிமேல் இந்த குழந்தைக்கு நம்ம தேவைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட சொல்லாமல இனிமேல் நிலாக்கு நான் தேவைப்பட மாட்டேன், நீங்களே நல்லா பாத்துப்பீங்க, அது மட்டும் இல்லாம என்ன இது வரைக்கும் அம்மா மாதிரி பாத்துக்கிட்டது உங்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க.